ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர்மேன் அந்த ட்ரெய்லர்னுடைய ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் எல்லாமே பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு 6 நாள் முன்னாடி வந்திருந்தது பார்த்தீங்களா, மேன் ஆஃப் ஸ்டீல் சூப்பர்மேன். இது இன்சிடெண்ட்டில் இங்கே தொங்கிட்டு இருந்தது, அதனால் எடுத்து போட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு பெருசாக சூப்பர்மேன் மேலே ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து கிடையாது. டிசி காமிக்ஸ் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பேட்மேன், ஃப்ளாஷ் தான். இந்த 2 பேர்த்தில் யாரை பிடிக்கும், ஒரு ஆளை சொல்லுங்கன்னா ஆப்வியஸ்லி நான் பேட்மேன் சைடு தான் போவேன். பேட்மேனுக்கு சூப்பர் பவர் இல்லை அப்படின்னு சொன்னால் பேட்மேன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் இன் டிசி காமிக்ஸு. அதே போல் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போனோம்னா லவ் தாருங்க. ஸோ அந்த சைடு தான் இதெல்லாம் என்னோடது. உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே போவோம், சரிங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் சூப்பர் ஹீரோஸ் இருக்கா, அவங்களுடைய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டே வரலாம். ஸோ டஜக் ஏதோ பனிபடுற இடமாட்டு இருக்குது. சூப்பர்மேன் தான். பேண்ட் மேலே ஜட்டி போடுற கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இவங்க தாங்க. கூங்குற மாதிரி சத்தம் போடுற அளவுக்கு நெஞ்ச பொழந்துட்டானுங்க. ஸோ அது வந்து சூப்பர்மேன். இது வந்து சூப்பர்மேனோடைய டிஸ்கைஸ் என்னென்னா, மனுஷனாக வேஷம் போடுறது கிளார்க் கென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்லி பியூகிள் தானே. ஸோ அதில் பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய ஆள். மித்த எந்த சூப்பர் ஹீரோக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது சூப்பர்மேனுக்கு இருக்குது, தெரியுங்களா? மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த மனுஷங்கிற அந்த ஒரு தன்மையை வெளிக்காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸு போட்டுக்குவாங்க. ஆனால் சூப்பர்மேன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தான் சூப்பர் ஹீரோன்னு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக மனுஷன் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இது. ஸோ தான் சூப்பர்மேனை மறைக்கிறதுக்காக சாதாரண மனுஷனாக போட்ட வேஷம் தான் கிளார்க் கென்ட் அப்படிங்கிறது. ஸோ மற்ற எந்த சூப்பர் ஹீரோக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் சூப்பர்மேன் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் தான் கிளார்க் கென்ட் அப்படின்ட்டு. இதை வந்து டேவிட் கான்ஸ்வெட் அப்படிங்கிறவர் வந்து இந்த கேரக்டர் இப்போ ப்ளே பண்ணுறாரு. அண்ட் திஸ் இஸ் லோயிஸ் லேன். இது யார் இது பண்ணுறேன்னா, ரேச்சல் ப்ராஸ்னஹன் அப்படிங்கிறவங்க இந்த லோயிஸ் லேன் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த மாடர்ன் லோயிஸ் லேனில் எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடில், எனக்கு அந்த 80s லோயிஸ் லேனில் வேண்டது தான் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு. பட் எனிவே மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் கேரக்டர். இந்த சொடத்தலையாக இருக்கார்ல, அவர் வந்து ப்ரூயிட் டெய்லர் வின்சென்ட் அப்படிங்கிறவர் வந்து ஜானத்தன் கென்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர்மேனுடைய அப்பாவாக வந்து கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அப்பா இன் சென்ஸ் இது தத்தெடுத்து வளர்த்தின குழந்தை தானே சூப்பர்மேனு பூமிக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஜானத்தன் கென்ட்டை வந்து இவர் ப்ளே பண்ணுறாரு. ஓகே, கிரிப்டோ த சூப்பர் டாக். ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து சூப்பர்மேனை குழந்தையாக இருக்கும்பொழுது இங்கே பூமிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ பூமிக்கு வந்து சூப்பர்மேன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி ஒரு ஸ்பெஷலில் அந்த நாய்க்குட்டியை வச்சு தான் அனுப்புவாங்க. அது வந்து அந்த கோர்ஸ் மாதிரி அது எங்கெங்கேயோ போயிடும். அதற்குள்ளே கிரிப்டோன் அந்த கிரகம் வந்து அழியும், சூப்பர்மேன் அனுப்பிச்சிருவாங்க. சூப்பர்மேன் கரெக்டாக அது பூமிக்கு வந்துடும். அப்போது இது பல இடமெல்லாம் அப்படியே அந்த விண்கலன் சுற்றிட்டு இது பூமிக்கு வரும்பொழுது சூப்பர்மேன் இங்கே வளர்ந்த ஒரு இளம் ஆடவனாக இருப்பான். அப்போது இந்த நாய்க்குட்டி இங்கே வரும்பொழுது அந்த நாய்க்குட்டியை எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டிக்கும் அந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் கிரிப்டோ, சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய பேக் ஸ்டோரி. அது எப்படிங்க அங்கே ஒரு டிராகன் இருந்த மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அது எப்படி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும்போது அங்கே ஒரு சின்ன குழந்தை போய் நிற்குமா? எல்லா சூப்பர் ஹீரோ மூவிலையுமே அது நடக்கும், தெரியுங்களா? நோட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்கும், சூப்பர் ஹீரோ போய் அதை காப்பாற்றுறதுக்கு போவார். பயங்கர சினிமாட்டிக்காக அதை ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இது. எங்கள் வீட்டிலலாம் சும்மா விளையாண்டு வந்து கீழே விழுந்துட்டு வந்தாலே அட்டி பொழந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல போய் ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்குதுன்னா அந்த அப்பா அம்மா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊர் கலாச்சாரமாக இருந்தால் இல்லையா? இப்படி ஒரு இடத்துக்கு அப்பா அம்மா நீ உட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அம்மாவையும் போட்டு இந்த ஊர் சாத்தம். பட் எனிவே
இது லெக்ஸ் லூத்தர் யாருன்னா நிக்கோலஸ் ஹூல்ட் அப்படிங்கிறவர் லெக்ஸ் லூத்தராக ப்ளே பண்ணுறாரு. இவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நடிப்பார் மனுஷன். இந்த இது இருக்கு இல்லையா, அந்த காரெல்லாம் பாலைவனத்தில் ஓட்டுவாங்களே, அந்த படம் பேர் மறந்துட்டேங்க. அந்த படத்துல எல்லாம் அவர் நடிச்சிருப்பார். நல்ல ஆக்டர். ஸோ லெக்ஸ் லூத்தராக நடிச்சிருக்காரு. இவருடைய அந்த அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த சூப்பர்மேனாக இருக்கக்கூடிய ஒரு வேண்டாம் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு இதை வந்து நல்லா உமிழ்றாப்லேயே நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு உண்மையாலுமே. இதுதான் மனுஷங்கள்ட்ட இருக்கிற ஒரு இதாகும். இப்போது சூப்பர்மேன் வந்து மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக இத்தனை வருஷம் போராடி இருப்பார். இந்த லெக்ஸ் லூத்தர் வந்து சூப்பர்மேன் வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே மனுஷங்க சூப்பர்மேன் மேலே ஆப்போசிட்டாக திரும்பிடுறாங்க பாரு. மனுஷன் எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி படித்தவன்ல, தனக்கு ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் ஒருத்தரை பாராட்டிகிட்டே இருப்பான். தேவை முடிஞ்சவங்க அடுத்த செகண்ட் தூக்கி வீசிட்டு போகக்கூடிய அந்த ஒரு குணம் என்றைக்குமே மனுஷனுக்கு உண்டு தான் இல்லைங்களா? எனிவே, இது வந்து ஒரு க்ரீன் லேண்டன் கேரக்டர். பார்க்குறதுக்கு கோமாளி மாதிரி அந்த ஒரு ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நேத்தன் ஃபில்லியன் அப்படிங்கிறவர் வந்து இந்த க்ரீன் லேண்டன் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. இந்த க்ரீன் லேண்டன் கேரக்டருடைய ஆக்சுவல் நேம் என்னென்னா கை கார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ நேத்தன் ஃபில்லியன் இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறாரு. அண்ட் திஸ் இஸ் ஹாக் கேர்ள் இசபெல்லா மெர்சிட் அப்படிங்கிறவங்க இந்த ஹாக் கேர்ள் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ரக்க வச்ச அந்த இது இருக்கு இல்லையா, அவங்க வேற்று கிரகத்துலேருந்து வருவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் கொண்ட ஆட்களாக இவர்கள் இருப்பாங்க. ஸோ இதனுடைய பேக் ஸ்டோரி இவ்வளோ தான். பூமி பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் லீகெல்லாம் சண்டை போட்டு அவங்களை விரட்டி விட்டுருவாங்கன்னு பாருங்களேன். ஸோ அப்படி வரும்பொழுது இந்த ஹாக் கேர்ள் மட்டும் இங்கே தங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக மெமரி லாஸ் ஆகிருக்கும். அந்த பொண்ணு இங்கே பூமி பிடிச்சி இங்கே இருக்கக்கூடிய செய்தி அனுப்புறதுக்கு தான் வரும். பட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆயிரும். அப்புறம் ஜஸ்டிஸ் லீக் கூடயே சேர்ந்து இருந்து அப்புறம் அவங்களெல்லாம் விரட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்கேயே தங்கிடும் போகாததுக்கப்புறம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து ஹாக் கேர்ள் அப்படிங்கிறவங்க. இந்த ரோபோட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிப்டான் அந்த கிரகத்திலேருந்து சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான ரோபோட்டு. இது ஜஸ்ட் ரோபோட்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி கெலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்லேயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோபோட்டுக்கு இடுப்புக்கு கீழே காணோம், அடித்து பொழந்துட்டானு போல் சூப்பர்மேன் இதுபடி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் இன் இட்ஸ் டையிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சூப்பர்மேனாக அழுகிற மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் இருக்கார். இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆந்தனி கேரிகன் அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறாரு. மெட்டமோர்ஃபோசிஸ் அப்படி தான் நினைக்கிறேன், இல்லை மெட்டமோர்ஃபோ. என்னென்னா இவங்க போய் இந்த எகிப்தில் வந்து இந்த சமாதி எல்லாத்தையும் தோண்டி எடுக்கும் பொழுது அங்கே அந்த சூரிய கடவுள் பேர் என்ன, ஐயோ பேர் மறந்துட்டேன், ஓவாவா என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த சூரிய கடவுளோடைய ஒரு ஆர்பு, ஒரு உரண்டையாக ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தோண்டி எடுப்பாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி வந்து இவர் மேலே பட்டு நிறைய இந்த மனித உடல் உருவாவதற்கு நிறைய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள்லாம் தேவைப்படும் பாருங்க. அந்த மாதிரி தனிமங்கள்லாம் இவருடைய உடம்புல சேர்ந்துடும். ஸோ சேர்ந்ததுனால இவரால் முழுமையாக அந்த மனுஷ உருவம் அப்படிங்கிறது எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி தான் இருப்பார் பார்க்குறக்கு. ஆனால் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். உருமாற்றிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த இயற்கை விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியும். பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். தனிப்பட்டு பார்க்கும் பொழுது இவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான், நல்ல ஒரு ஹீரோ தான். பட் அப்பப்போ இந்த சூப்பர்மேனுடைய கேரக்டர் வரும்பொழுது இவரை கொஞ்சம் வில்லனாக காட்டுவதும் உண்டு அப்படிங்கிறது பாருங்களேன். நான் இழுத்து இந்த சூப்பர்மேனை இப்போ இந்த செவுத்தை உடச்சிட்டு இந்த சூப்பர்மேன் இப்படி தள்ளிட்டு போகிறது வந்து ஒரு சில ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஈவில் சூப்பர்மேன், அதாவது அல்ட்ராமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம். வேற ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் வந்து இவங்க அல்ட்ராமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி சூப்பர்மேனுடைய பவர் தான். பட் ஒரு ஈவில் சூப்பர்மேனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. லெக்ஸ் லூத்தர் எப்படி என்ன பண்ணி அந்த அல்ட்ராமேனை இந்த நம்மளுடைய யூனிவர்ஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. பட் லெக்ஸ் லூத்தர் இஸ் வெரி பவர்ஃபுல், ஹி கேன் டூ தட். அந்த இப்போ நம்ம எப்படி இங்கே ஜஸ்டிஸ் லீக்கில் வந்து சூப்பர்மேன் வந்து ஒரு மெம்பராக இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து க்ரைம் சிண்டிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் வேறு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில். ஸோ அந்த க்ரைம் சிண்டிகேட்டில் வந்து இந்த அல்ட்ராமேன் அப்படிங்கிறவங்க மெம்பராக இருப்பாங்க. அவங்க வந்து வில்லன்ஸ், சரிங்களா. எப்படி நம்ம சூப்பர்மேனுக்கு வந்து கிரிப்டானைட் வந்து ஒரு ட்ராபேக் இருக்கும். கிரிப்டானைட்டை வச்சுட்டாங்கன்னா சூப்பர்மேனுக்கு பவர் இழந்துடும். சூப்பர்மேனுக்கு பவர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் முன்னாடி இருக்கணும். இந்த அல்ட்ராமேன் அப்படியே ஆப்போசிட். சூரியன் வெளிச்சம் பட்டுது அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து சக்தி குன்றிடும். ஆனால் கிரிப்டானைட்டு கூட இருந்ததுன்னா சக்தி பயங்கரமாக கூடிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி காமிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து அந்த அல்ட்ராமேனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு டீபங்கிங்கும் இருக்குது. ஸோ
இந்த கேரக்டர் இப்போ இந்த முகமூடி போட்டு வந்த கேரக்டர் பார்த்தீங்களா, அவங்க வந்து எடி காத்தெகி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. இந்த கேரக்டர் பேர் என்னன்னா மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்ட்டு. இப்போது மார்வெல்லில் வந்து அயன்மேன் எப்படி? அயன்மேனுக்கு பவர்லாம் கிடையாது. பெரிய பணக்காரன். ஆனால் சரியான டெக்கி இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவர் வந்து நிறையா அந்த ஆர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வச்சு புதுசாக ஒரு வண்டி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனர்ஜி ஃபீல்டெல்லாம் வச்சு இது பண்ணிக்குவாங்க. ஸோ புத்திசாலித்தனம் தான் இவருடைய சூப்பர் பவர். அதாவது இயற்கை டோனி ஸ்டார்க் மாதிரி தான் வச்சுங்களேன். மார்வல் யூனிவர்ஸில் எப்படி அயன்மேன், டோனி ஸ்டார்க் புத்திசாலித்தனம் தான் அவருடைய சூப்பர் பவர் காரணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியே இந்த கேரக்டர் மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து இந்த டிசி யூனிவர்ஸில் வந்து புத்திசாலி. ஸோ அந்த புத்திசாலித்தனத்தில் நிறைய அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வெளியே வந்து காட்டிக்குவார். ப்ராக்டிக்கலாக இன்னொரு பேட்மேன் மாதிரின்னு வச்சுங்களேன். பேட்மேன் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு தன்னை சூப்பர் ஹீரோவாக காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவரோட கேரக்டர் மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. தியேட்டர்ஸ் ஃபில்ம்டு இன் ஐமேக்ஸ். இங்கே கோயம்புத்தூரில் ஐமேக்ஸ் தியேட்டர் வந்துருச்சு இப்போது. ஸோ அந்த ஐமேக்ஸில் போய் படத்துக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஜூலை தானே, இன்னும் ஜனவரியே வரல. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இதுதான் ட்ரெய்லர் பிரேக் டவுனு. இதில் இருக்கக்கூடிய அந்த வந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்கெல்லாம் தான். ஜென்ரல் கேரக்டர்ஸ்லேருந்து சூப்பர் ஹீரோஸ் வரைக்கும். ஸோ அவங்களுடைய பேக் ஸ்டோரியும் ஒரு சின்ன சின்ன ஜிஸ்ட் இது தான். பார்க்கலாம் இனி அதை எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெய்லர் பற்றி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த சூப்பர் ஹீரோ இதுலேன்னு இல்லை, பொதுவாக சூப்பர் ஹீரோஸ் வந்து டிசிலேயோ இல்லை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேயோ, ஸோ அதில் யார் பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எஸ், ஸோ அடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் நாளான்னைக்கு. அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் என்ன பண்ணி பாய்.